Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆட்சியை பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவற்றையெல்லாம் வென்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதிநிலை அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லாமல் சிறப்பான ஆட்சியை நடத்தி மக்களுடைய பேரன்பை பெற்றவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற வெற்றி பயணத்தை தமிழகம் முழுக்க பயணம் செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பை பெற்றவராக இருந்தவர் எடப்பாடியார் அவர்கள். தேர்தலின் போதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று மிகப்பெரிய வெற்றி பயணத்தை மேற்கொண்டவர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 1,34,50,000 வாக்குகள் அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள். தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். இந்த நிலையில் இன்றைக்கு காலையில் பேட்டி கொடுத்திருக்கிற கூட்டணியோடு 53 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். அனைத்து 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். இன்று காலையில் பேட்டி கொடுத்திருக்கிற CV சண்முகம் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி பேசினார்கள், அதை பேசினார்கள், இதை பேசினார்கள் என்று அவதூறாக அறவே இல்லாத ஒரு செய்தியை அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு லாபம் சேர்க்கிற வகையில், கழகத்தவர்களை தம் பக்கம் ஈர்க்கிற வகையில் ஈர்ப்பதற்காக, சட்டமன்ற உறுப்பினர்களை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக அவதூறான தவறான தகவலை தந்து கொண்டிருக்கிறார். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கட்சியாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் அவர்களிடம் எடப்பாடியார் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் என்று 47 பேரும், எடப்பாடியாரோடு சேர்த்து 47 பேரும் எடப்பாடியார் தான் கட்சி தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் என்று கையெழுத்து விட்டுவிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை சபாநாயகரிடத்தில், பேரவைத் தலைவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எடப்பாடியார் அவர்கள் கட்சியினுடைய, சட்டமன்ற கட்சியினுடைய கொறடாவை, மற்ற நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார்கள். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற உண்மை. கொடுத்திருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். இதற்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை 2023 மகாராஷ்டிரா சிவசேனா வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம், படித்து சொல்லியிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் கூட்ட முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடராக இருக்கிற, ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற எடப்பாடியார் மட்டும்தான் கூட்டத்தை கூட்ட முடியுமே தவிர வேறு எவருக்கும் கூட்டுகிற அதிகாரம் இல்லை. ஏற்கனவே 9ஆம் தேதி கூட்டப்பட்ட கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியாருக்கு அனைவரும் ஏகமனதாக கையொப்பமிட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தூய்மையான ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லுகிற தாவேகா தலைவர் இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நாங்கள் நம்பவில்லை. பாஜகவிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி
என்ன உங்களுடைய நிலை என்ன இப்போதைக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாகத்தான் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்பது அவர்கள் எடப்பாடியார் தலைவராக இருக்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டிருக்கிற கையெழுத்து அதற்கு பொதுக்குழு கூட்டணும் சொல்லியும் தலையில சொல்லியிருக்காரு டிவி தத்துவம். இப்படின்னா இரு தரப்பாக இருக்கிறதுன்றத வெளிப்படையா தெரியுது. பொதுக்குழு என்பது வேறு, இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கான பிரச்சனை என்பது பாஜக கூட்டணியிலிருந்து நாங்க இப்ப வெளியே வந்துட்டோம், இப்ப எந்த கூட்டணியிலும் நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் காலையில் சொல்லியிருந்தாரு. சொல்லுகிற அதிகாரம் பொதுச்செயலருக்கு மட்டுமே, முடிவெடுக்கிற அதிகாரம் பொதுச்செயலருக்கு மட்டுமே. அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய பைலா. ஆளுக்காலெல்லாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியாது. கூட்டணியில அப்ப இன்னும் தொடர்றீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் தொடர்றீங்களா? ஒரு நிமிஷம். அதாவது மந்திரியாக வேண்டும், பொறுப்பை கைப்பற்ற வேண்டும், அதிகார பதவிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவர் அந்த மாதிரி பேச வைக்கிறதே தவிர, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கட்சியை, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சியை எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிற இந்த இயக்கத்தை தொண்டர்களுடைய எண்ணத்தோடு, நிர்வாகிகளுடைய எண்ணத்தோடு பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள். திருமாவளவனை முதலமைச்சராக அதிமுகவும் திமுகவும் பேசினாங்க, அதை மறுப்பதற்கில்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க. இப்போ நீங்களே ஒரு செய்தி போட்டீங்க, நான் பார்த்தேன். இவர் புஷி ஆனந்த் வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வீட்டுக்கு வந்தாரு, இதோ பாருங்கள் காரை, இதோ பாருங்கள் உள்ளே இருக்கிறார் அப்படிலாம் செய்தி போட்டீங்க. இதெல்லாம் உண்மையா? உள்ள வந்து சபாநாயகர் வாழ்த்தும் பேசும்போது எடப்பாடி அவர்கள் பேசி மறுநாள் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேச அனுமதிச்சாங்க. அதை பத்தி ஏதாவது கேட்டீங்களா? ஏன்னா 2 பேர் கட்சிக்கு வந்து 2 பேர் பேசியிருக்காங்களே. இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்று சபாநாயகர் சொல்லியிருப்பார் என்றால் நாங்கள் அதை எதிர்த்திருப்போம். ஒரு உறுப்பினர் என்கிற முறையில் அவர் கேட்டார். அதே போல அவரும் எந்த ஒரு கட்சியினுடைய பெயரையும் சொல்லாமல் தன் வேலுமணி என்கிற முறையில் தான் அவர் பேசினார். நாளைக்கு பொருடா சொல்லுவார். நாளை நடைபெற இருக்கின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணையின் அடிப்படையில் நாளைய தினம் நடைபெறுகின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களிக்கும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்திருக்கிறார். அதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்கும். சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே அவங்க மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நன்றி, வணக்கம். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சிகளில் நீங்கள் எல்லோருமே தொலைக்காட்சிகளில் சொல்லுகிற செய்தி, அந்த பக்கம் 30 பேர், இந்த பக்கம் 17 பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. யார் என்ன நீங்க சொல்றதுக்கு? நாங்கள் கவர்னர் சட்டப்பேரவை தலைவர்கிட்ட கொண்டு போய் கடிதம் கொடுக்குறோம். அவ்வளோ பேரும் போயிருக்கிறோம். அந்த தலையை எண்ணிருந்தீங்கனாலே உங்களுக்கு உண்மை தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? 26 பேர் இருக்கிறாங்க. முழுக்க தவறான. அவங்க தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் 15 பேர் தான் இருக்கிறார்கள். எங்கள் தலைமையில் 35 பேர் இருக்கிறார்கள். நான் சொல்லல. ஒன் மினிட் மேடம். நேற்று பேரவைத் தலைவரிடத்தில் கடிதம் கொடுப்பதற்காக நாங்கள் போனோம். நாங்கள் போன தலைகள் எத்தனைன்னு நல்ல டீட்டெயிலாக, நல்ல பெரிய பெரிய தலையாக தான் இந்த டிவியில் போட்டோ வந்துச்சு. நீங்க எண்ணி இருக்கலாமே. அதாவதுங்க, இருங்க தலைவரே, அதாவது எல்லாரும் அண்ணன் தம்பி வந்து சிவி சண்முகத்தை பார்த்தாக்க நான் வணக்கம் சொல்ல மாட்டேன்னா, என்ன தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன்னா, அவர் என்னகிட்ட பேச மாட்டாரா?
அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நம்பிக்கை தீர்மானத்தில் எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்ததாக குறிப்பிட்டார். தாவேகாவிற்கு எதிராக அதிமுக நாளை வாக்களிக்கும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் OS மணியன் தெரிவித்திருந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவிற்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவிற்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். தாவேகாவிற்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவிற்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவிற்கு எதிராக அதிமுக நாளை வாக்களிக்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். EPS ஆதரவு MLAக்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் போது தெரிவித்திருந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவிற்கு எதிராக அதிமுக நாளை வாக்களிக்கும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம். விக்னேஷ், மேலதிக விவரம். வணக்கம். அதிமுக இரண்டு அணிகளாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையிலான முன்னொரு அணியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டு அந்த கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கி இருக்கக்கூடிய சூழலில் நேற்று பிற்பகலில் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையிலான MLAக்கள் நேரடியாக தற்காலிக சபாநாயகரை சந்தித்து நாங்கள் தான் உண்மையான அதிமுக எனவும் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை தேர்வு செய்திருப்பதாகவும் ஒரு கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் யார் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைய தினம் சபாநாயகராக ஜெயஸ்ரீ பிரபாகர் பதவியேற்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்று அவருக்கு வாழ்த்துறை வழங்குவதிலும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து SP வேலுமணிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாறி மாறி சபாநாயகரை சந்தித்து புகார் கடிதம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு MLAக்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திட்டவட்டமாக ஒரு கருத்தை மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எனவும் அவர் எடுக்கக்கூடிய முடிவே கட்சியினுடைய முடிவு என்பதை தெரிவித்ததோடு பொறுப்பை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சிலர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய தீர்மானத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தரப்பினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தகவலாக இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் CV தரப்பு MLAக்கள் ஆலோசனை நடத்தி இன்றைய தினம் காலை செய்தியாளர் சந்திப்பின் போது தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் அதற்கு பல்வேறு காரணங்களையும் CV சண்முகம் அளிக்கியிருந்தார். தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு MLAக்கள் அனைவரும் நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தாவேகாவுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களிக்க முடிவு செய்திருப்பதாகவும் கட்சியுடைய தலைமை உத்தரவுக்கு மாறாக செயல்படுவோர் மீது நாளைய தினம் என்ன சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை சிந்தித்து முடிவெடுக்கப்படும் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் பிரகாஷ்.